மஷ்ரூம் பிரேக்ஃபாஸ்ட்க்கா லஞ்ச்க்கா? ரெண்டுத்துக்கும் சாப்பிடுற மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு ஆட் பண்ணி இது கூட பொடிசா நறுக்குன 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதுல ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே 2 பொடிசா நறுக்குன தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ணி இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தாம லோ ஃபிளேம்ல 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம்ல இருக்க தண்ணியிலேயே இது பாதி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி சூப்பரா வந்திருக்கு. 10 முந்திரி ஊற வச்சு அரைச்சு ஊத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி.